நமச்சிவாய். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, ஆவணி மாதம் அசுர பலம் பெறக்கூடிய, அதாவது எப்பயுமே அசுப கிரகங்கள், தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, சுக்கிரன் இவங்கெல்லாம் இயற்கை அசுபர்களாக இருந்து அவங்க பலம் பெறக்கூடாது, பலமான இடத்துல போய் அவங்க உட்காரக்கூடாது. அதாவது கெட்டவங்க கையில் ஆட்சி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மக்களுக்கு அது மாதிரி தேவையில்லாத துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் முழுமையான அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள் கேந்திரம் அடைகின்றன. அதில் மெயினாக பாருங்கள், திருமண யோகம், திருமண வாழ்க்கை. யாருக்கெல்லாம் இந்த மிதுன, செவ்வாய், கன்னி, சுக்கிரன் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சின்ன அடையாளமாவது இருக்கும். ஒரு சின்ன பிரேக்கப் இருக்கும், இல்லை சின்னதாக ஏதேனும் ஒரு மனக்கசப்பு இருக்கும், இல்லை இவங்க ஒரு இடமா அவங்க ஒரு இடமா இருப்பாங்க, இல்லை தடைப்பட்ட திருமணமாக இருக்கும், 2 திருமணமாக இருக்கும், இல்லை கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது 2வது வீடு வச்சுருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ இருவருக்குமே அந்த தொடர்பு இருக்கும், கள்ள தொடர்பு இருக்கிறது, சம்திங் அந்த மாதிரி ஒரு ராங் இருக்கும், ராங் ரூட்டில் இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பஞ்சாயத்து போர்ட்லேருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ஏரி மண்ணு அதெல்லாம் தூர் வர்றது சின்ன சின்ன கிராமங்களில். அதே போல் கான்ட்ராக்ட் லேபர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மேன்பவர் ஏஜென்சிஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக அரசாங்கத்திலிருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பஞ்சாயத்து போர்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, இன்னும் சொல்லப்போனால் அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெயினாக மருத்துவ கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜஸ். அதுதான் நம்ம முக்கியமாக சொல்லணும். நம்ம போன பதிவில் சொல்லி நமக்கு புதுக்கோட்டையில் இப்போ ஒரு புது மெடிக்கல் காலேஜஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட நம்மகிட்ட சில கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய இது நல்லா ஆக்டிவேட், அது நம்ம சொல்லக்கூடியது அப்படியே நின்று பழிக்குது. ஒரு இடத்துலையும் இப்போ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொன்னோம்னா அதை நின்று எஜுகேஷன் செக்டர்னு சொன்னால் எஜுகேஷன் செக்டர் பேசுது. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது எக்ஸாக்டாக இருக்குது சார்னு நம்மகிட்ட திரும்பி வராங்க. அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது அம்பாளுடைய ஆசீர்வாதம், இது எல்லாம் வாராகியுடைய கருணை. அப்போ மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெலிவிஷன்ஸ் சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இன்டைரக்டாக. அதே போல் சேனல்ஸில் வச்சு டிவி சேனல்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மெயினாக எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது இந்த செவ்வாய் சுக்கிரன் பலம் பெறுகின்ற காரணத்தினாலே, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பலம் பெற்றார் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்தில் பாருங்கள், சனிக்கு 3 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. சனிக்கு 1ஆம் இடம் சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சுக்கிரன். இதில் 7ஆம் இடத்தை மட்டும் சனி பார்க்குறார். அப்போ வீடு கொடுத்த 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குருவையும் சனி பார்க்குறார். அப்போ 4 கேந்திரமும், சனிக்கு 4 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. அதனால் நிறைய மேஜிக் நடக்க போகுது. இதனால் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும், நல்லது வேணுமா, தீமை வேணுமா, என்ன நடக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வாருங்கள். சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசிநாதன் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த மாதம் முழுவதும். ஆகஸ்ட் 15 ஆவணி மாதம் முழுவதுமே ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். இது ஒரு விஷயம் போகிறோம். கடகராசிக்கு நம்ம சொல்ல முடியாது ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு 2 நாள் தான், டெம்பரவரி தான் அது. ஆனால் சிம்ம ராசி என்பர்களே, உங்களுக்கு அப்படி கிடையாது. 1 மாத காலம் உங்களுக்கு யோகமான காலம், ஒரு அதிர்ஷ்டமான காலம். இந்த சமயத்தில் நீங்கள் எதிரியை போய்
அவங்க டார்கெட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வின் பண்ணலாம். நான் எழுதி கொடுப்பேன் சிம்ம ராசி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதுவே அடுத்த மாதம் நான் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது சிம்ம ராசி நேயர்களே, ஜெயிக்கக்கூடிய மாதம். எப்பேற்பட்ட யுத்தத்துக்கும் நீங்கள் வெறும் ஆயுதமே இல்லை நிராயுத பணியாக போய் நின்னா கூட நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஜெயிக்கக்கூடிய மாதம். அது கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், சொத்து வழக்குகளாக இருக்கலாம், மேல் வீடு கீழ் வீடு அல்லது சொத்து பாகப்பிரிவினைகள், அதில் அது ரிலேட்டடாக அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிங்க அங்கம் பங்காளிகள் எல்லாம் வரக்கூடிய பிரச்சனைங்க, சித்தப்பா பெரியப்பாவில் வரக்கூடிய பிரச்சனைங்க, மாமனார் மாமியார் சொத்து, அப்போ சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து, இதிலெல்லாம் நீங்கள் எப்போ போனீங்கன்னாக்கா இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம் சிம்ம ராசி அன்பர்களே. ஆனால் அதுக்கு தெய்வ சக்தி தெய்வ வழிபாடு மிக அவசியம். கண்டிப்பாக பரிகாரங்கள் கை கொடுக்கும். இப்போ சிம்மராசியை பொறுத்தவரையிலும் ஒரு பெருசாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, வம்பு வழக்குகள் இருக்குது, ஒரு என்கொயரி இருக்குது, ஒரு ரைடு இருக்குனாக்கா அவங்க கண்டிப்பாக ஒரு அஸ்திர ஹோமமோ அல்லது ஒரு பகலாமுகி அல்லது ஒரு ராஜமாதங்கி அல்லது ஒரு வாராகி ஹோமங்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் நீங்கள் அதாவது ஒரு சத்து சம்ஹாரம் திரிசதி இந்த மாதிரியான வழிபாடுகள் யாகங்கள் செய்வீர்களேயானால் இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யலாம், உங்கள் கம்பெனியில் செய்யலாம், உங்கள் ஃபேக்ட்ரியில் செய்யலாம், உங்கள் ஆஃபீஸில் பண்ணலாம், தொழில் இடமா இருந்தால் தொழில் இடத்துல பண்ணலாம். அப்போது பரிகாரங்கள் யாகங்கள் கை கொடுக்கும். கை கொடுக்குன்னு இல்லை, ஜெயிக்கும், நின்று பேசும், அதுதான் முக்கியம். அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் எந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதம் அது சரியாகும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடைபெறும். போய் எல்லாருக்கும் நினைக்கிறது நடக்காது இல்லையா, யாராக இருந்தாலும். அப்புறம் தெய்வம் எதுக்கு இருக்குது. ஆனால் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ஒரு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பார்க்கணும், ஆவணி மாதம் லாபாதிபதி எங்கே இருக்காருங்க, 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 11வது வீட்டில் இருக்கார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். லாபம் அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கான நல்ல நேரம் அதிகரிக்கும், கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரலாம், ப்ரீத்திங் டைம் தரலாம். நீங்கள் இத்தனாம் தேதி கூட பணம் கட்டணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி பண்ண ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ, பண்ண ஒரு 20 நாள் தான் ஒன்று டைம் நீங்கள் கொடுத்தோணும், அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நல்ல நேரம் அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இதை போல் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் விட்டு வெளிவரக்கூடிய கால நேரம். அது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான கஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை செய்கிற இடத்துல உள்நாடோ வெளிநாடோ வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம். தொழிலில் வரக்கூடிய கஷ்டங்கள், தொழில் செய்கிற இடத்துல பிஸ்னஸில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அதே போல் மெயினாக மனசில் வரக்கூடிய பயம். அப்போ என்னதான் மனசில் வரக்கூடிய பயங்களாக இருந்தாலும் அநேக கஷ்டங்களாக இருந்தாலுமே கூட சிம்ம ராசி என்பர்களை இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக அந்தந்த தேவதைகளை பிடிச்சி உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, உங்கள் ஜாதகத்துக்கு எந்த தேவதையை நீங்கள் செய்யணும், என்ன மாதிரியான ஹோமங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்வீர்களே ஆனால் உங்கள் வீட்லேயோ இடத்துலையோ ஆஃபீஸ்லேயோ கம்பெனிலேயோ ஃபேக்ட்ரிலேயோ செய்வீர்களே ஆனால் நான் எழுதி கொடுக்குறேன் 50% அட்லீஸ்ட் 100%ங்கிறத 50% நன்மையாவது நடைபெறும்னு அடித்து சொல்லுகிறேன். அப்போது அந்த அளவுக்கு இந்த மாதம் செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றங்கள், அசுப கிரகங்கள் பலம், இதையெல்லாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என்பதை போல சிம்ம ராசிக்கு நல்ல யோகத்தை அதிர்ஷ்டத்தை தருகிறது. அப்போ குடும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரை அசுப கிரகங்கள் பலம் பெறுகின்றன அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்போ மெயினாக உங்களுக்கு எந்த மன வாழ்க்கை சுகத்தை கொடுத்ததோ, இப்போது இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்துக்கிற ஃபஸ்ட்டு ஃபோனே ஒருத்தருடைய ஃபோன் தான். அவர்
ஒரு நல்ல தூய்மையான உள்ளம் படைத்தவங்க, நேர்மையான ஒரு அதிகாரி, ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, நல்ல குடும்பம். ஆனால் பாருங்கள், மனைவியால் அவங்களுக்கு சுகம் இல்லை. மனைவி அவரை ஏமாத்துறாங்க. மனைவி அவரை குறிப்பிட்ட அந்த நபரை ஏமாத்துறாங்க. ஏமாத்துறாங்கன்னா எப்படிங்க? இவரிடம் இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறாங்க. ஆனால் இவர் பாருங்கள், பாசத்தில் அந்த மனைவி தான் எனக்கு நான் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு உட்காந்துருக்கார். அப்போ அந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள், ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், முதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது மறைமுகமான உறவுகளாக இருக்கலாம், வீட்டுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கலாம், வயோதிக பருவமாக இருக்கலாம். புரியுதா? இப்போது இன்னொரு அம்மா வந்தாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். சாமி, நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஒரு அதிகாரி இப்படி பழகினாங்க, எனக்கு எப்படியாவது அவர் தான் வேணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு உறவு முறைகள், ஒரு அன்பு, அது ஒரு பாசம், அவ்வளோதான். அதை விட்டு வெளியில் வர முடியாது. அப்போ குடும்ப வாழ்க்கைகள் சிக்கல்கள் இருக்குமே. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள்லாம் விலகி பாசம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் நினச்சி பார்ப்பாங்க. அது காதலாக இருந்தாலும் சரிதான், நல்லதே நடக்கும். அப்போ இதை இந்த மாதிரியான உறவு முறைகள் பிரிவுகள் இருக்குமே. ஆனால் உறவு முறைகள் பிரிவுகள் விலகி மனசில் ஒற்றுமை ஏற்படும். அதே போல் திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் இது ஒரு நல்ல நேரம் பிறக்குது. ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அம்பாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா, நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.